எலும்புக்கு ரொம்ப சத்தான, உடம்புக்கும் சத்தான உளுந்து பால் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? நான் அரை கப் வெள்ளை உளுந்து எடுத்துருக்கிறேன். அது நல்லா தண்ணியில் கழுவிக்கோங்க. கழுவிட்டு அரை கப் உளுந்துக்கு 2 கப் தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு 4 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது தண்ணியும் உளுந்தையும் தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. வேகமாக ஆறிடும். ஆறுனதுக்கப்புறம் உளுந்தை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா நைஸாக தேவையான தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது எடுத்து வச்ச தண்ணியோட இந்த உளுந்தையும் கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அரை கப் வெல்லத்தை தண்ணியில் காய்ச்சி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதை வடிகட்டி இந்த உளுந்து கஞ்சி கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பில் வச்சு ஒரு லைட்டாக கொதி வந்ததும் இறக்கிடுங்க. இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சுக்குத்தூளும் சேர்த்துக்கோங்க. ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ்ல இருந்து கீழே இறக்கி வச்சுட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் 1 டம்ளர் ஊற்றி கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ சுவையான சத்தான உளுந்து பால் ரெடி. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.